ஹே கேஸ் திஸ் ஸ்ரீராம். ஸோ இன்னும் நேற்றுக்கு தான் ஐபிஎல் ஆரம்பிச்சு அண்ட் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் அதான் நேற்றுக்கு கேகேஆர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா தான் பண்ணாங்க. பேட்டிங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்கன்னு நினச்சேன். பட் டக்குன்னு அவுட் ஆகான்னு எதிர்பார்க்கல. அண்ட் ஆர்சிபி வந்து சூப்பராக விளாண்டாங்க. நல்ல பேட்டிங், நல்ல பவுலிங். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செகண்ட் பால் அந்த கேட்ச் விட்டோடனே எனக்கு தெரிஞ்ச என்னடா எப்படி விளாட்றாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர் கேகேஆர் பிறந்துட்டு கட்டிட்டாங்க. அடுத்த 10 ஓவரில் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க, அது மட்டும் சொல்லுவேன். அண்ட் பவுலிங் கேகேஆர் கொஞ்சம் வீக் மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 165 ஆமாம், அந்த 167 எடுத்துட்டாங்க. அந்த டார்கெட் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களும் பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதான் ஸ்டார்டிங்லேருந்தே ஐபிஎல் மேட்ச் யாரெல்லாம் பார்த்தான்னு தெரியும். நேற்றுலேருந்து கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்தோமா இல்லை ஏதோ சினிமா படம் பார்த்தோமான்னு தோணுச்சு. ஏன்னா எல்லோரும் மீன் போட்டு அதான் கலாய்ச்சிட்டுருக்காங்க. அம்மா நான் ஐபிஎல் தான் பார்க்குறேன், வேறு எதுவும் பார்க்கல அப்படின்னு நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துட்டு வரேன். ஸோ அதெல்லாம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் தான் ஆர்சிபி வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும். போன வருஷம் வச்சு நீங்கள் ஒரு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தீங்க, அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு அப்படிலாம் தோணலை. ஏன்னா ஜெயிச்சது சந்தோஷம்தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது, 14 மேட்ச் இருக்குது. ஸோ 13 மேட்ச் இருக்குது. நீங்கள் தான் இன்னும் நல்லா விளாடணும். அண்டு அதான் எனக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயித்தோடனே ஜெயிச்சிங்க அவ்வளோதான் அப்படி தான் தோணுது தவிர ஐயோ பயங்கரம் அப்படிலாம் சொல்ல அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். நீ சிஎஸ்கே அதனால் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு நான் நினைக்காதீங்க. நான் யார்கிட்ட இருந்தால் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு வீட்டிலலாம் தோணுது அதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். அண்ட் ஆர்சிபி நல்லா விளாட்றீங்கன்னு தோணுது. அவங்களுடைய பவுலிங் நம்பர் நல்லா தான் இருக்குது. ஒருத்தர் மட்டும் 40 ரன் கொடுத்தாங்க நினைக்கிறேன். ஆமாம் 30 ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 22 ரன் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டால் ஈஸியாக ஜெயிக்கலாம் நிறைய மேட்ச். ஸோ விராட் கோலி கம்பேக் வேறு லெவல். ஸோ அவ்வளோதாங்க, என்ன சொல்கிறதுன்னு தோணல. ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ரிவ்யூ தான் வரும். அண்ட் சிஎஸ்கே vs மும்பை கிளாசிக்கோ அண்ட் எஸ்ஆர்எஸ் ஆர்ஆர் செம்ம மேட்ச். இன்றைக்கி 2 மேட்ச்சு. நாளைக்கு ப்ராக்டிக்கல் ஆனால் மேட்ச் பார்க்குறேன், காலையில் படிச்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.